வணக்கம் நம்பளே, இனி நம்ம OSM ஸ்டீம் எலக்ட்ரிக் ஆட்டோவோட ஓனர்ஷிப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆட்டோவோட மைலேஜ் எவ்வளோ தருது, இந்த ஆட்டோ வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது, இவருக்கு இதனால எவ்வளோ ப்ராஃபிட் வருது, ஆட்டோ டிரைவர் அவர் ஜெய்சங்கர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கண்ணா. வணக்கம் சார். OSM ஸ்டீம் எலக்ட்ரிக் ஆட்டோ வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ நாள் ஆச்சு? நான் வாங்கி 7 மாதம் ஆச்சு சார். எப்படின்னா இருக்குது இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்கு? பரவாயில்ல சார், நல்லா இருக்குது, ஒன்றும் குறையில்லை, நல்லா இருக்குது. பொதுவாக இந்த எலக்ட்ரிக் ஆட்டோ சொல்லும்போது மைலேஜ் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க நீங்கள். ஆமாம், அந்த மைலேஜ் உங்களுக்கு நல்லா வருதா? பரவாயில்ல சார். இது 100 கொடுக்குறாங்க, 100 வருது. லாங்கில் போனால் 100, லோக்கல் போனால் 95, 80 அப்படி வருது லோக்கல்னால. ஏன்னா பொதுவாக ஒரு ஆட்டோ நிறைய பேர் கேட்குறது என்னன்னா, எனக்கு சின்ன ஆட்டோ வேண்டாம், பெரிய ஆட்டோவாக வேணும், நல்ல மைலேஜ் ஒன்று கேட்குறாங்க. நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? நம்மளது பெரிய வந்து பெனிஃபிட்டு. இதில் வந்து ஒரு 4 பேர் 5 பேர் கூட கூட்டின்னு போகலாம் திடீர்னு. ஆனால் 3 பேர் தான் அலோடு. நல்லா இருக்குது. கொஞ்சம் ரொம்ப குண்டாக இறங்குறவங்களுக்கு இது வசதியாக்குது, உடனே இந்த ஆட்டோ தான் ஓணுன்றாங்க. சின்ன ஆட்டோவில் 10வது இடம். ஏற்றி போய்க்கிறேன் சார், ஏற்றி போய்க்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா வெயிட்டு எல்லாம் போட்டால் அதுக்குன்னு ஹெவி கொடுத்துக்குறாங்க, எக்ஸ்ட்ரா 6 பட்டன் கொடுத்துக்குறாங்க, அது போகும் வெயிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இப்போ ஏற்கனவே பேஜா வச்சுருந்தேன், டீசல் ஆட்டோ. நான் ஃபஸ்ட்டு நான் தான் ஓனரு, 15 வருஷமாக வச்சுருந்து இப்போ தான் கொடுத்தேன். நல்லா இருக்குது சார், ஒன்றும் இடுப்பு வலி இல்லை எனக்கு. ஆக்சுவலியாக இடுப்பு வலி அதிகமாக. நான் அந்த ஆட்டோ ஓட்டும்போது அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், இடுப்பு வலி. இந்த வண்டி வந்தது இடுப்பு வலி இல்லை, நல்லா இருக்குது. இடுப்பு வலியாக வரல, இந்த வண்டி நல்லா இருக்குது. வரவங்களும் வந்து வரவங்க நல்லா இருக்குதுப்பா, ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்றாங்க. நல்லா இருக்குது, பரவாயில்ல அப்படின்றாங்க. இந்த ஆட்டோனால உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது? ப்ராஃபிட்னா எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியும்? இது டீசலுடைய வந்து பாதி சார். என்ன இதில் போய் என்ன வர்றது போய் சொல்லக்கூடாது, போய் சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து எல்லாரும் போகணும். டீசல் ஓட்டுறதுக்கும் இதுக்கு என்ன பரவாயில்ல சார். ஆமாம், இது ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றுன்னா, இந்த எங்கன்னா ஒரு பள்ளத்தில் சேத்தல நின்றுச்சுன்னா இழுக்கிறது கம்மி. ஏன்னா அது வந்து நல்ல பவர். டீசல் இல்லை பவர், அது எக்ஸ்ட்ரா போட்டு தூக்கி பின்னாடி முன்னே தூக்கி போயினே இருக்கும். இது வந்து அப்படி இல்லை. இது வந்து மெயின் ரோட்டுக்கு நல்லா சல்லுன்னு பேசஞ்சர் இட்டுன்னு போகலாம், சேரு மண்ணெல்லாம் போக முடியாது. ஆமாம். சரி, நான் இப்போ இந்த ஆட்டோ எவ்வளோ மைலேஜ் இப்போ கரெக்டாக உங்களுக்கு வருது, எவ்வளோ ஸ்பீடில் போனால் வருது அது மாதிரி? இல்லை அதான் சொல்கிறேன். NHயில் போனால் 100, லோக்கலில் போனால் 85, 90, 95 இப்படி தான். இதுக்குள்ளேயே அடங்கிடுது. இந்த ஆட்டோவில் குறிப்பிடாக வந்து பெரிய ஆட்டோவாக இருக்குது, பியாஜோ மாதிரி. அப்படி இருக்கும்போது இந்த 5-6 பேர்லாம் ஏற்றி போகும்போது அதே மாதிரி நான் வாங்கிறதுக்கு காரணமே இது பேஜா மாடலில் இருக்கிறதுனால தான் வாங்கினேன் நான், இல்லைன்னா வாங்கியிருக்க மாட்டேன். அந்த மைலேஜ்லாம் கரெக்டாக வருதா? ஒரு 5 பேர் 6 பேர் போவாங்க, தாராளமாக வருது. அதெல்லாம் ஒன்றும் குறையெல்லாம் கிடையாது, நல்லா வருது. சரி சரி. இப்போ இந்த ஆட்டோ வாங்கிட்டு நீங்கள் சாப்பாடு டைமு அந்த மாதிரி பேட்டரி டவுன் ஆகிடுச்சுன்னா அது சார்ஜ் பண்ணிங்கன்னா எப்படி? அது நான் சாப்பாடு இப்போ குறைஞ்சிச்சு அப்படின்னா, நான் சாப்பாட்டுக்கு போகும்போது 1 மணி நேரம் போயிட்டு அந்த 1 மணி நேரத்துக்கு 23 பாயிண்ட் ஏறுது. 23 பாயிண்ட் வருது. அந்த 1 மணி நேரத்தில் ஏற்றின்னு வந்துடுவேன். அந்த அந்த 23 மணி நேரத்துக்கு. இப்போ இந்த ஆட்டோ வாங்கி ஒரு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகுது உங்களுக்கு? 4.5 மணி நேரம். 4.5 மணி ஃபுல்லாக 100 பாயிண்ட் ஏற்றினா 4.5 மணி 5 மணி நேரம். ஒரு 120 கிலோமீட்டர் ஓடலாமா? 100-120? அவ்வளோ இல்லை 100 தான். இவங்க கொடுத்துக்கிட்டே 100 பாயிண்ட் தான் கொடுத்துக்கிறாங்க. 100 கிலோமீட்டர் ஓடலாம். 100 தான். இப்போனால இந்த கரண்ட் பில்லு எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது டீசலுக்கும் இந்த கரண்ட்டுக்கு பண்ணும்போது? பரவாயில்ல சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து 2 மாதத்துக்கே 4000 ரூபா தான் வருது கரண்ட்டு பில்லு, வீட்டுக்கோட சேர்த்து. ஏன்னா ஒன்றா தான் போட்டுக்கிறேன், இதுக்கு தனியாக போடல. வீட்டுக்கோட சேர்த்து 4000 ரூபா 2 மாதத்துக்கு. ஏன்னா நான் ஆமாம், இது நான் வந்து ஸ்டாண்டில் ஓட்டுறதுனால இதே வந்து, ஏன்னா 4000 கேட்பாங்களே எப்படி அப்படின்னு. இதே டிக்கெட்டு ஓட்டுறது தான் வராது. எப்படின்னா டிக்கெட்டு ஓட்டுறதுனா அவர் வந்து மதியானத்தோட அந்த 100 கிலோமீட்டர் வரும். வேலூரே வந்து 15 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனு அப்படி வந்துடும். ஆனால் 4 இல்லை 5 சிங்கிள் தான் போக முடியும். அதனால் அது செட் ஆகாது அவருக்கு, 2 டைம் போட வந்தா இருக்கும். அதனால் இது லோக்கல், இது போல் ஸ்டாண்டு ஓட்டலாம். அதெல்லாம் பெரிய. ஆமாம், டிக்கெட்டு ஓட்டுறாங்க அவங்களுக்குன்னா ஒரு 5 சிங்கிள் 6 சிங்கிள் போவாங்க, அவ்வளோதான். அப் அண்ட் டவுன் அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. இங்கேருந்து வேலூர் 15 கிலோமீட்டர் வச்சுக்க, ராஜா தியேட்டர் வரைக்கும் அவங்கன்னா 5 சிங்கிள் ஓட்டுவாங்க. ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு தான் கஷ்டம். இது ஸ்டாண்டில். ஆனால் இது 200 வந்துச்சுன்னா அவங்க டிக்கெட் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும், பெனிஃபிட். மைல் வந்துச்சுன்னா நல்லா சூப்பராக வந்து அரிமான வண்டி.
இந்த மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஃபால்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை? எதுவும் இல்லை சார், எதுவும் ஒன்றும் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஆட்டோ டிரைவர் நம்ம வீட்டில் நிறைய பேர் கேட்பாங்க ஆட்டோ. இல்லை இல்லை, நானே ஒரு 3 மாதம் விட்டுட்டு தான் போயிட்டு ஒருத்தரா கேட்டு உங்களுக்கு எப்படி ஓடுதுன்னு கேட்டு தான் நான் வாங்கினேன். நீங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு எந்தெந்த ஆட்டோ நீங்கள் பார்த்துருக்கீங்க? நான் இதே தான் இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தது. இவங்களுக்கு வந்தது தான் உங்களுக்கு கேட்டேன் நான், இது போல் பரவாயில்லப்பா வருது, நல்லா வருது, பரவாயில்ல ஓட்டலாம் அப்படின்னு. நான் ஓட்டி பார்த்துட்டும் வாங்கினேன். நல்லா வருது, பரவாயில்ல. எனக்கு மெயினாக வந்து இந்த இடுப்பு வலி இதுக்கு தான் எனக்கு கரெக்டாக இருக்குது. அது வந்து ரொம்ப வைப்ரேஷன். பெட்ரோல் டீசல் ஓட்டி கலக்கலப்பு ஓட்டிட்டு அமைதியாக இருக்குது, நல்லா இருக்குது. ரொம்ப நன்றிண்ணா. சரி சார், உங்களை மாதிரி நிறைய பேர் ஆட்டோ டிரைவர் பார்த்து இல்லை போட்டேன் சார். எல்லாம் மாற்று சார், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறினா தான் வந்து நம்மளுது அதே வந்து பழைய இதுலேயே இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிடணும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடணும். ஃபஸ்ட்டு லுங்கி கட்டியிருந்தோம், அப்புறமா பேண்ட்டு போடுறோம், அதுமாரி மாறி வந்து இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டா தான் அது. சரி, இப்போ உங்களுக்கு இந்த 100 கிலோமீட்டர் கரெக்டாக வருது, மற்றவங்க ஓட்டும் போது அந்த எக்ஸ்ட்ரா ஒரு மைலேஜ் எதிர்பார்க்குறீங்களா? அப்படி அது அந்த பாயிண்ட்டுக்கு இதில் 100 தான் கொடுத்துக்கிறாங்க, அந்த 100க்கு மேலே போகாது. என்ஹெச்சில் போனால் ஒரு 105 110 கூட போகலாம். ஏன்னா அது என்ஹெச் எங்கேயும் பிரேக் அடிக்க போகிறதுல எதுவும் இல்லை, அதில் போகலாம். இங்கே லோக்கலுக்கு நீங்கள் 100 எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. 100 எல்லாம் வேணும், ஏன்னா பிரேக்கில் நிறைய டிராஃபிக்கு. அதனால் வந்தால் 90 அவ்வளோதான் வரும். ரொம்ப நன்றிண்ணா. ஓகே சார், தேங்க்யூ.